பணித்துளிகள் ஜூன் 1, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு வேதாகமத்தை நம்பு. கொடுக்கப்பட்ட வசனம் எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. அமெரிக்காவின் புகழ்பெற்ற சுவிசேஷகர் பில்லி கிரஹாம் ஒரு முறை வேதாகமத்தை உண்மையானது என்று முழுமையாக நம்ப முடியாமல் தவித்ததை குறித்து பகிர்ந்தார். ஒருமுறை ஜான் பெர்னாண்டினோ கொண்டாட்ட மையத்திற்கு ஒரு இரவு நேரத்துல அவர் நடந்து சென்ற போது தன்னுடைய வேதாகமத்தை ஒரு மரக்கட்டையின் மேல வைத்து அங்கேயே முழங்கால் படியிட்டு தடுமாற்றத்துடன் ஜெபம் செய்தாராம். தேவனே, இந்த புத்தகத்தில் உள்ள பெரும்பாலான விஷயங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னுடைய குழப்பத்தை அறிக்கையிட்டவுடன் பரிசுத்த ஆவியானவர், பிதாவே, நான் விசுவாசத்தில் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லும்படிக்கு என்னை பலப்படுத்தினார். அவர் எழுந்து நின்றபோது அவருக்கு இன்னும் கேள்விகள் இருந்தது. ஆனால் அவர், என் ஆத்துமாவில் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடைபெற்று அதில் வெற்றியும் அடைந்து விட்டேன் என்று சொன்னாராம். இளம் தீர்க்கதரிசியான எரேமியாவும் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்துள்ளார். ஆனா வேதத்துல அதற்கான பதிலை கண்டுபிடித்தார். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று எரேமியா 15:16 கூறுகிறார். மேலும் எரேமியா 20:9, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்று. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று என்று கூறுகிறார். 19ஆம் நூற்றாண்டின் சுவிசேஷகர் சார்லஸ் ஸ்பர்ஜன், எரேமியா நமக்கு ஒரு இரகசியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய வெளியரங்கமான வாழ்க்கை, குறிப்பாய் அவருடைய விசுவாசமான ஊழியம் நடைபெற்றதற்கான காரணம் அவர் கர்த்தருடைய வார்த்தையை அந்தரங்கத்தில் நேசித்தவராய் இருந்தார் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய போராட்டங்களின் மத்தியிலோ நம்முடைய வாழ்க்கையை வேதாகமத்தின் ஞானத்தை கொண்டு நேர்த்தியாய் வடிவமைக்க முடியும். விசுவாசத்தோடு எப்போதும் போல நாம் தொடர்ந்து வேதத்தை தியானிப்போம்.